மீன ராசி நபர்களுக்கு 2024 டு 25க்கு உண்டான குருப்பெயர்ச்சி. மீன ராசி நபர்களுடைய குருப்பெயர்ச்சியானது இந்த தடவை மேச வீட்டிலிருந்து ரிஷப வீட்டிற்கு மாறி, அதாவது மீன ராசி நபர்களுக்கு 3ஆம் இடத்துடன் சம்பந்தப்படக்கூடிய குருப்பெயர்ச்சி. அதே சமயம் மீன ராசி நபர்களுக்கு மட்டும் குருப்பெயர்ச்சி பாருங்கள். மீன லக்கண நபர்களுக்கெல்லாம் எந்த ஒரு கிரக பயிற்சியும் கிடையாது. காரணம், ராசியை மட்டும் மையப்படுத்தியதான் கோச்சார கிரக பயிற்சிகள். லக்னத்துக்கெல்லாம் எந்த ஒரு சனி பயிற்சியோ குரு பயிற்சியோ ராகுகதி பயிற்சியோ கிடையாது. ஆக மீனராசி நபர்களுக்கு குரு பயிற்சி பலன் மேட்ச் ஆகும், லக்ன ரீதியாக மேட்ச் ஆகாது. மே மாதம், இந்த 2024 மே மாதம் 1ஆம் தேதி மதிய கணக்கில் பார்த்தீங்கன்னாக்கா மேச வீட்டிலேருந்து ரிஷப வீட்டிற்கு குரு பயிற்சி. அதாவது இந்த குரு பயிற்சி என்பது மற்ற ராசி நபர்களுக்கு குரு பயிற்சி அப்படிங்கிறது ஓகே. ஆனால் மீன ராசிக்கு ராசிநாதனுடைய பெயர்ச்சி அதுதான் கணக்கு. எப்படி தனுசு ராசிக்கு சொன்னனோ அதே மாதிரிதான் மீன ராசி நபர்களுக்கும் ராசிநாதன் குரு பெயர்ச்சியாக போகிறது. அப்போ நீங்க தான் மேஷ வீட்டில இருந்து ரிஷப வீட்டிற்கு மாற போறீங்க அப்படி என்பது மறைமுகமான ஓர் உண்மை. அப்போ மீனராசி நபர்கள் இதற்கு மேற்பட்டு 3ஆம் இடத்து விஷயத்தை நீங்கள் செயல்படுத்தினால் நல்லபடியாக இருக்கலாம் என்பதும் மறைமுகமான உண்மை. 3ஆம் இடத்து விஷயங்கள்லாம் என்ன? லைஃப்ல இப்போதைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துக்கு ஏற்ப உங்களுடைய பிளான் பண்ணி போராட்டத்தை துவங்க வேண்டும் என்பதே அர்த்தம். காரணம் என்னவென்றால், இப்போ 7.5ல ஜென்ம சனிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் அடுத்த ஆண்டு நிறைய சந்திப்பீங்க. அதனுடைய ஜென்ம சனியோட தாக்கம் இந்த ஏப்ரல், இந்த 2024 குரு பயிற்சிக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஏப்ரல் மாசத்துலேருந்து ஜென்ம சனியோட தாக்கம் ஒரு 10% ஸ்டார்ட் ஆகிடும் உங்களுக்கு. ஸோ ஆக மொத்தத்தில் எது எப்படியா இருந்தாலும் 7.5க்குள்ளே இருக்கிறீங்க மீனராசி நபர்கள். அப்போ இந்த 7.5க்குள்ளே இருக்கும் பொழுது 7.5 பிரச்சனைகள் தான் அதிகமாக முக்கியமாக வெளிப்படும். அதாவது சனியை தாண்டிய ஒரு கெட்ட கிரகம் இல்லை என்பது ஒரு காரணத்தினால மற்ற கிரகங்களுடைய நல்லது கெட்டதெல்லாம் பிரதிபலிக்காது. சனியின் கெடு விஷயங்களே முன்னாடி நின்று பிரதிபலிக்கும் அப்படி என்பது ஒரு ஆணித்தரமான ஒரு உண்மை. அந்த அடிப்படையில் மீனராசி நபர்களுக்கு இந்த சனியினால உங்களுடைய செல்வ செழிப்பு, வளர்ச்சி, டெவலப்மெண்ட்டு, பிளானிங்கு, அடுத்த கட்ட மூமெண்ட்டு இது எல்லாமே தடைப்பட்டு போய், இல்லை என்றால் சரிவர வேகமாக நடக்காமல் ஸ்லோவாக நடந்து கொண்டு இருக்கிறது. அப்போ இன்னும் சில விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த யங் ஏஜில் இருக்கக்கூடிய 30, 35, 40 இந்த ஏஜுக்குள்ளே இருக்கக்கூடிய நபர்களுக்கு லைஃப்பில் அடுத்த கட்டத்துக்கு எப்படி மூவ்மெண்ட் பண்ண போகிறோம் என்று தெரியாத ஒரு நிலைமைக்கு தற்பொழுது சூழ்நிலைகள் தள்ளப்பட்டு கொண்டு இருக்கிறது. அப்போ இந்த பிரச்சனைகள்லாம் காப்பாற்றுவதற்கு இந்த குரு பயிற்சி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும். அப்போ இந்த குரு பயிற்சியாக ஹெல்ப் பண்ணுமா அப்படிங்கிறது பதிலாக ராசிநாதன் பயிற்சி ஆகும் பொழுது நீங்கள் தான் அந்த ஹெல்ப்பை நீங்களே உங்களுக்கு தேவையானதை உருவாக்கி கொள்ள வேண்டும். உங்களுக்கு ஆள் சப்போர்ட்டு, மற்றவங்களுடைய ஹெல்ப்பு விஷயங்கள், இல்லை யாராச்சும் காப்பாற்றுவாங்க, இல்லை யாராச்சும் நமக்காக முன்னாடி ஓடி வந்து நிற்பாங்க அப்படிலாம் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்க முடியாது. 3ஆம் இடத்தில் தனித்த அமைப்பில் குரு மாறப்போகிறது. சப்போர்ட் கிரகங்கள் இல்லை. மேற்கொண்டு ஜென்ம ராசியை ராகுவும் அடுத்து சனியும் தொடர்பு கொண்டு பீடிச்சிருக்கிற அமைப்பில் நிச்சயமாக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு தேவையான குரு பயிற்சி உங்களை ஓரளவுக்கு காப்பாற்றிக் கொள்வதற்கு. அப்போ 3ஆம் இடத்துல மாறக்கூடிய ராசிநாதன் 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய நட்சத்திரத்தை பாருங்க, நல்ல நட்சத்திரம் தான். எப்போதுமே 3ஆம் இடத்துல ஒவ்வொரு ராசிக்குமே, மீன ராசியிலேருந்து எந்த ராசியாக இருந்தாலும் நீங்கள் பாருங்க, மேசராசி எந்த ராசியாக இருந்தாலும் கிட்டத்தட்ட 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் ஓரளவுக்கு அந்த ராசிக்கு நட்பு கிரக நட்சத்திரம், இல்லை யோக நட்சத்திரம், அதிர்ஷ்ட நட்சத்திரம் எப்படியாக ஒன்று இருக்கும். அப்போது மீனராசிக்கு 3ஆம் இடத்துல ரிஷப வீட்டில் கார்த்திகை இருக்குது, அடுத்து சந்திரனோட நட்சத்திரம் ரோகிணி இருக்குது, அடுத்து மிருகசீரிஷம். ஸோ இந்த 3 நட்சத்திரம் ஓரளவுக்கு நன்மைகளை தரக்கூடிய, அதுலேயும் ரோகிணியும் மிருகசீரிஷமும் யோகத்தை தரக்கூடிய நட்சத்திரம் தான். அதனால் ராசிநாதன் 3ல் போனாலுமே நட்சத்திரத்தின் வழியாக உங்களுக்கு பாதகம் இல்லாமல் ஓரளவுக்கு சாதகமாக இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போது மீனராசி நபர்கள் பொதுவாகவே நீங்கள் அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாத அமைப்பில் மற்றவங்க இருப்பாங்க. புரியுதுங்களா? நீங்கள் 4 பேருக்கு ஹெல்ப் பண்ணுற டெண்டன்சியில் இருப்பீங்க, மனிதாபிமானம் இருக்கும். ஆனால் மற்றவர்கள் உங்களுக்கு சப்போர்ட் செய்யக்கூடிய அமைப்பில் இருக்காது. மற்றவங்க காலவரி விடுவாங்க, இல்லை செய்ய முடியாது, இல்லை பின்வாங்குவாங்க, இல்லை வாங்கிக்கிட்டு ஏமாற்றுவாங்க. இன்னும் சொல்ல போனால் மற்றவங்களை நம்பி நீங்கள் நீண்ட தூரம் பயணிக்க முடியாது. இதுதான் மீனராசிக்கு. அப்படி இருக்கும் பொழுது இந்த 3ஆம் இடத்துல குரு வர்றதுனால
உங்களுக்கு குறுகிய வட்டத்தில் எப்போதெல்லாம் குரு எந்த இடத்துல இருந்தாலுமே அந்த இடம் வளர்ச்சி பெறும், பெரிய அளவுக்கு வளர்ச்சி பெறும். அப்போ பெரிய அளவுக்கு வளர்ச்சி பெறாங்கிற ஒரு காரணம் என்னன்னா, 3ஆம் இடத்துல உள்ள மிக முக்கியமான விஷயம், நீங்கள் இப்போ இந்த காலகட்டத்தில் உங்களோட நெருக்கடியை சமாளிப்பதற்கு நீங்கள் ஒரு யுக்தியை கையாள போகிறீர்கள், ஒரு ஐடியா பண்ண போறீங்க, ஒரு நபர்கிட்ட ஒரு உதவி கேட்க போறீங்க, ஒருத்தவங்கள்ட்ட ரெக்கமெண்டேஷன் கேட்க போறீங்க, ஒருத்தவங்கள்ட்ட வந்து எனக்கு ஏதாவது பண்ணித்தர முடியுமான்னு கேட்க போறீங்க. அடுத்தது வந்து நிச்சயமா இந்த முயற்சி கை கொடுப்பதற்கு சில நபர்களை சேர்த்து கொள்ள போகிறீர்கள், இல்லை புதிய இடத்துக்கு மாற போறீங்க, அல்லது புதிய நபர்களோட இணக்கமாகி ஒரு நபரோட கம்யூனிகேட் பண்ண போறீங்க. எல்லாமே உங்களுக்கு பாசிபிலிட்டி ஆகும். உங்களோட ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுவதற்கு உங்களுக்கு மனிதர்களுடைய தொடர்பு உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். புரியுதுங்களா? அதற்கு அடுத்தது நீங்கள் செய்யக்கூடிய விஷயத்திற்கு கொஞ்சம் பிரதிபலனாக மற்றவர்கள் காரியத்திற்கு நீங்கள் செலவு செய்யக்கூடிய நிலைமைகள் உருவாகும். அவங்களுடைய விஷயத்தையும் நீங்கள் வந்து சால்வ் பண்ணிட்டு தான் உங்களோட பிரச்சனையும் சரி செஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு நீங்கள் கொஞ்சம் செலவு செய்யக்கூடிய அமைப்புகள் வரும். முயற்சிகள் செலவு வந்து அந்த எடுக்கக்கூடிய நீங்கள் போகக்கூடிய பாதைக்கு செலவு செய்வது அப்படிங்கிறத வச்சுங்க. அடுத்ததாக உபஜயஸ்தானத்தில் குரு வர்றதுனால நிச்சயமாக உங்களோட உழைப்பு அதிகமாக மாறும். இது வரைக்கும் உழைக்காமல் இருந்தனா அப்படிலாம் கேட்காதீங்க, உழைச்சிங்க. ஆனால் இந்த காலகட்ட பிற்பாடு உங்களுடைய உடல் உழைப்பு, மூளை உழைப்பு இல்லை, உடல் உழைப்பு ஹெவியாக மாறும். அடுத்ததாக இந்த இடத்துல இருந்து ராசிக்கு 7, 9, 11 இந்த இடத்துல பார்க்கக்கூடிய நிலவரம் நல்ல ஒரு அருமையான நிலவரம். அப்போ 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால இது வரைக்கும் இருந்து வந்த தொடர்புகள், பார்ட்னர்ஷிப்பு, நண்பர்கள், கூட்டு, இது எல்லாமே இது வரைக்கும் உங்களுக்கு மைனஸோ ப்ளஸ் எது எப்படியாக இருந்தாலும் இதுக்கு மேற்பட்டு நீடிக்காத வகையில் மாறி இதுக்கு மேற்பட்டு புதிய தொடர்பு, புரியுங்களா, புதிய பார்ட்னர், புதிய நபரோட கை கோக்குறது. இன்னும் சொல்லப்போனால் யாராச்சும் நீங்கள் இணக்கமாக இதுக்கு மேற்பட்டு பழைய ஆட்களை விட புதிய ஆட்களுடைய கம்யூனிகேஷன் தான் உங்களுக்கு அதிகமாக வரும். அதனால தான் 3ல இருந்து 7ஓட கனெக்ட் பண்ணுறது. அதே போல் 9ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய நிலவரம். 9ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய நிலவரம் என்னென்னா, ஒரு மன திருப்தி. இது இடையில சமீப காலகட்டத்தில் ஏதாச்சும் பயம், குழப்பம் அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த குழப்பம்லாம் ரிலீஸ் ஆகப்பட்டு யாராச்சும் உங்களை வந்து ஒரு காப்பாற்றின அமைப்பில் இந்த 9ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால உங்களை வந்து கடவுள் அருள் அப்படிலாம் சொல்கிறோம் இல்லைங்களா, அப்படிங்கிற மாதிரி. இல்லை நான் எப்பயோ புண்ணியம் செஞ்சேன் அதுக்கு இப்போதைக்கு வந்து நமக்கு வந்து வரவு கிடைக்கிது அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு விதத்தில் கண்ணுக்கு தெரியாத வகையில் கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஏதேனும் ஒரு விதத்தின் வழியாக உங்களை காப்பாற்றுவதற்கு சில நல்ல நபர்கள் அல்லது நல்ல காரியங்கள், நல்ல விஷயங்கள், நல்ல செயல்கள் இப்படியாக உங்களுக்கு தெரியாத வகையில் தக்க நேரத்தில் உங்களை அப்படியே, அதாவது ஒரு இடத்துல வந்து நீங்கள் வீணாக போக போகிறீங்க, ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டீங்க, கடலில் விழுந்துட்டீங்க, அப்படியே உங்கள் தலையை பிடிச்சி கொண்டு வரணும் தான் கடைசி நேரத்தில் காப்பாற்றக்கூடிய கல நிலவரம் இந்த ஒரு வருடத்துக்கு நீடிக்கிறது. ஆக 9ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால என்ன நடக்க போகுது, எப்படியா இருந்தாலும் உங்களை காப்பாற்றுறதுக்கு இதை எப்படியா இருந்தாலும் ஒரு மனுஷனுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும். மீனராசி நபர்களுக்கு அது வந்து விதிவிலக்கல்ல. ஆக வயதுக்கேற்ப ஒரு பிரச்சனை இருக்குது. இப்போ இந்த பிரச்சனைக்கு மத்தியில் கடைசி நேரத்தில் தான், ஏன்னா பிகினிங் வராது, ஏன்னா சனி வந்து ஜென்ம ராசியை நெருங்கி வந்துருச்சு, ராகு இருக்கிறனால எடுத்தடுப்புலேயே உங்களுக்கான காப்பாற்றுவதற்கெலாம் எதுவும் கிடைக்காது. கடைசி நேரத்தில் கத்தி கூப்பாடு போட்டு அழுது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கண்ணை துடைக்கிற நேரத்தில் மற்றவங்க வந்து சிரிக்க வைக்கக்கூடிய சம்பவங்கள் தான் குரு பார்வை 9ஆம் இடத்திற்கு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா 11ஆம் இடத்தையும் குரு பார்க்குது. 11ஆம் இடங்கிறது நான் என்ன தான் செய்கிறேன், ஆனால் அது வந்து எதுவுமே லாபமாக மாற மாட்டுது, ஒரு வெற்றியாக அமைய மாட்டுது, நான் நினைக்கிற மாதிரியே ஜெயிக்கிறதே நடக்க மாட்டுது. நானும் இப்படி வந்து பார்க்குறேன், அப்படி வந்து பார்க்குறேன், செலவு பண்ணி பார்க்குறேன், செலவை சுருக்கி பார்க்குறேன், ஒரு பட்ஜெட் போட்டு பார்க்குறேன், கூடுதலாக உழைச்சி பார்க்குறேன், நிறைய சம்பளத்துக்கு வேலைக்கு மாறி பார்க்குறேன், எவ்வளோ சம்பாதிச்சாலும் பத்த மாட்டுது, எவ்வளோ செஞ்சாலும் உருப்பிட மாட்டுது, என்ன தான் உழைச்சாலும் அதுக்கு ஊதியம் வர மாட்டுது, எவ்வளோ தான் நல்லவனாக இருந்தாலும் கெட்ட பேர் தான் எடுக்க வேண்டியதாக இருக்குது. ஆக முதல்ல எப்படி செஞ்சாலுமே நான் வந்து இது வரைக்கும் தோல்வி, மைனஸ் தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு ஒரு புலம்பலில் இருக்கக்கூடிய மீனராசி நம்மளுக்கு 11ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால நிச்சயமாக என்ன நடக்க போகுதுன்னா, இது வரைக்கும் எப்படியோ இதுக்கு மேற்பட்டு ஏதாச்சும் ஒன்று செஞ்சானாச்சும் உங்களை சரி செஞ்சிக்க முடியும். உங்களுடைய குறைகள் மைனஸை சரி செஞ்சு ஓரளவுக்கு டெவலப்பிங் அப்படிங்கிற அமைப்பு வர முடியும். ஃபைனலாக இந்த குரு பயிற்சி என்பது நான் மேற்சொன்ன எல்லா பலனுமே குருவாக உங்களுக்கு கொடுக்காது. மாறாக நீங்கள் தான் நான் சொன்ன எல்லா ஸ்டெப்புக்கும் முயற்சி எடுத்து செய்து கொள்ள வேண்டும். காரணம் ராசிநாதன் பயிற்சி அப்படிங்கிறதான். ஸோ ராசிநாதன் 3ல் போகிறதுனால நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்புமே இந்த மாதிரி நன்மையான ஸ்டெப்புகள் அப்படிங்கிற மாதிரி எடுக்கும் பொழுது அந்த நன்மையான ஸ்டெப்புகள் எல்லாமே உங்களுக்கு கை கொடுக்கும். அதே சமயம் 3ஆம் இடங்கிறது கிட்டத்தட்ட ஒரு பாதி நல்லது பாதி கெட்டது கலந்த இடம் அப்படிங்கிறதுனால நீங்கள் ஒரு விஷயத்தில் ஈடுபட போகிறீங்க அப்படின்னா 100% ஊர் முழுக்க வாயை விட்டு தம்மட்டம் அடித்து பப்ளிசிட்டி பண்ண தேவையில்லை. பாதி விஷயத்தை சொல்லலாம், பாதி விஷயத்தை சொல்லக்கூடாது. முக்கியமான விஷயத்தில் எதுவாக இருந்தாலுமே
பாதி உண்மையை சொல்லணும், பாதி பொய்யை சொல்லணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஜெயிப்பதற்கு சௌரியமாக இருக்கும். காரணம் என்னவென்றால் சனி ஜென்மராசி அப்படிங்கிற அமைப்புலாம் வர்றதுனால நிச்சயமாக பல தோல்விகள், பல மன அழுத்தங்கள், அதையும் தாண்டி ஜெயிப்பது தான் இந்த திரும்ப வரக்கூடிய குரு பயிற்சி அப்படிங்கிறத வச்சுங்க.